ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, யோசுவா போன்ற நம்பிக்கையாளர்கள் காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நியராய் கானான் நாட்டில் கூடாரங்களில் தற்காலிக குடியிருப்பு வாசிகளாக வாழ்ந்தார்கள். திருப்பாடல்கள் 105:12. பஞ்சம் அல்லது கடினமான சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும், ஒரு அரசனின்று பிற மக்களிடமும், எகிப்திய, பிலிப்பிய, கானான் நாட்டின் எல்லையோரங்களில் நாடோடிகளாக அலைந்து திரிந்தார்கள். திருப்பாடல்கள் 105:13. அத்தகைய காலங்களில் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் எவரும் அவர்களை ஒடுக்குமாறு கடவுள் விட்டு விடவில்லை. திருப்பாடல்கள் 105:14. அவர்கள் யாக்கோப்பின் காலத்தில் எகிப்துக்கு செல்வதற்கு முன் கடவுள் யோசேப்பை அந்நாட்டிற்கு அனுப்பினார். ஆதியாகமம் 46 2-4 வரை உள்ள வசனங்கள். திருப்பாடல்கள் 105:23. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது கடவுள் அவர்களை பலுகி பெருக செய்தார். அவர்களது எதிரிகளை விட அவர்களை வலிமையுள்ளவர்களாக ஆக்கினார். திருப்பாடல்கள் 105:24. பலர் எகிப்துக்கு வந்திருந்தாலும் மோசே, ஆரோன் என்பவர்கள் வழியாகவும் கடவுள் தம் அருஞ்செயல்கள் வழியாகவும் அம்மக்களுக்கு உதவிகள் செய்தார். திருப்பாடல்கள் 105:26. 10 வியக்கத்தக்க அருண் செயல்கள் வழியாகவும் அம்மக்களை விடுவித்தார். திருப்பாடல்கள் 105:27-36 வரை உள்ள வசனங்கள். எகிப்தியர்களுக்கு தீர்ப்பு வழங்கிய பின்னர் அம்மக்களை விடுவித்தார். எகிப்திலிருந்து வந்த பின்னர் அம்மக்கள் சந்தித்த எல்லா சோதனைகளிலிருந்தும் ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். எகிப்தியர் அம்மக்களை தாக்க வரும்போது பகலில் மேகமாகவும் இருளில் ஒளியாகவும் நின்று அவர்களை பாதுகாக்க செய்தார். யாத்ராகம் 14:19-20 ஆகிய வசனங்கள். அந்த மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போது பாறை மூலமாக தண்ணீர் புறப்பட செய்தார். யாத்ராகம் 17:1-7 வரை உள்ள வசனங்கள். அம்மக்கள் பசியாக இருந்தபோது கடவுள் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை உணவாக தந்தார். யாத்ராகம் 16:13-16 வரை உள்ள வசனங்கள். அம்மக்கள் மாமிசம் உண்ண விரும்பிய போது அவர்களுக்கு காடைகளை கோயில் கொடுத்தார். யாத்ராகம் 16:13 வசனம். திருப்பாடல்கள் 105:40 ஆபிரகாமுக்கு வாக்களித்தபடி அம்மக்களுக்கு கானான் நாட்டை அவர்களுக்கு அளித்தார். திருப்பாடல்கள் 105:44 உபாகமம் 7:1 அம்மக்கள் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி வாழவுமே இவ்வாறு செய்தார் என்பது விவிலிய பதிவுகள். திருப்பாடல்கள் 105:45 இஸ்ரேல் மக்களிடம் கடவுள் காட்டிய உண்மை தன்மையை, ஃபெய்த்ஃபுல்னஸ், திருப்பாடல்கள் ஆசிரியர் தனது திருப்பாடல் நூல் வழியாக நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். இஸ்ரேல் மக்களை பல்வேறு சோதனைகளிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து விடுதலையாக்கி தேவைகளை சந்தித்த அதே கடவுள் இறைவன் இன்றும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். நாமும் நமது திருச்சபைகளும் கடவுளின் உண்மை தன்மையை என்றும் நினைவு கூறுவோமா? சிந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.